அரசியல் களத்தில் மாற்றம் என்ற வார்த்தையை முன்வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கவிருக்கின்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளையாட்டு தளத்தில் இப்போ சந்திப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இப்போ அரசியலையே இந்த மாதிரி தனிச்சிருக்கிற ஒரு முடிவு எடுத்தீங்க? அது இன்னைக்கு அது காலத்தின் கட்டாயம். கடந்த காலங்களில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டோம். 96 வரைக்கும் நாங்கள் தனியாக போட்டிட்டோம். அப்பொழுது 4 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை 96. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அவங்க கட்சி 2 தொகுதியெலாம் வெற்றி பெற்றால் நாங்கள் 4 வெற்றி பெற்றோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு தவறு என்னென்னா எங்கள் கூட கூட்டணி போயிட்டோம். 98 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கூட்டணி செல்வது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு நாங்கள் வருத்தம் மட்டும் இல்லை, மன்னிப்பு நாங்கள் பல முறை மக்களிடம் கேட்டுட்டோம். இனி இந்த தவறு நாங்கள் செய்ய மாட்டோம்னு. இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகள் 2 கட்சியும் ஆட்சி செய்து எந்த நன்மையும் தமிழ்நாடுக்கு வரலை. வறுமையை ஒழிக்காமல் அவங்க மட்டும்தான் நல்ல ஒரு செழுமையாக அங்கே வளர்ந்துக்கிட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் தனியாக போட்டிடுறோம்னா மக்களுடைய ஆதரவு பெற்று நாங்கள் எங்களுடைய பலம், எங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. மக்களை, இளைஞர்களை நம்பி, பெண்களை நம்பி, விவசாயிகளை நம்பி, அரசு ஊழியர்களை நம்பி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மேற்கு வங்காளம், டெல்லி அந்த மாநிலங்கள்லாம் நீண்ட காலம் இருந்த ஆட்சியில் மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் தமிழகத்தில் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக வரும். ஏன்னா இன்றைக்கி 5,79,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதில் 60 விழுக்காடு பொது வாக்காளர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸ். 2 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பொது வாக்காளர்கள் 2 கட்சியும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவா? விஜயகாந்த் போட போகிறாங்களா, இல்லை பிஜேபிக்கு போட போகிறாங்களா, இல்லை வைகோவுக்கு போட போகிறாங்களா? இல்லை, எனக்கு தான் போட போகிறாங்க அவங்க. ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஒரு இளைஞர், ஒரு படித்தவர், ஒரு ப்ரொஃபஷனல். பெண்கள் என்ன பண்ணுறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தான் மதுவை ஒழிக்க முடியும். அது பரவலாக எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்க தான் தொடக்கத்தில் இவங்க மது ஒழிக்கணும்னு ஒரு ஒரு வைராக்கியம், ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியலுக்காக, ஓட்டுக்காகவோ நாங்கள் நடத்தலைன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ பெண்ணகர இடைத்தேர்தலில் பாமக ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெற்றது. அதாவது யார் எதிர்பார்க்காத அளவுக்கு தனிச்சு நின்று வாங்கினாங்க. அந்த தனிச்சு நின்று வாங்கின வாக்கு தான் இன்றைக்கி தனிச்சு நிற்கக்கூடிய தைரியத்தை ஏற்படுத்துச்சா? இப்படி அதாவது மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு போட்டாங்க. நாங்கள் பெண்ணாகரம் ஃபார்முலான்னு ஒன்று போட்டோம். பெண்ணாகரம் ஃபார்முலா தனியாக நின்று நல்ல மக்களை அணுகி, மக்களிடம் போய் விடுவிடாக போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களை நம்பிக்கை பெற்று நாங்கள் அந்த தேர்தலில் 2வது இடம் வந்தோம். தமிழ்நாடு முழுவதும் கிடந்த ஒரு ஓராண்டு காலமாக சுற்றுப்பயணம் மிக எனக்கு தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அது கூட்டிகிட்டு வருது. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகிட்டு வருது. அது ஊடகங்கள்லாம் பிரதிபலிக்கலை, ஆனால் மக்கள் மனசில் இருக்குது. அது நான் நல்லாவே பார்த்துட்ருக்கேன். வர செய்திகள்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. இப்போ ஊழலுங்கிறது புரையோடி போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஊழல் எப்படி ஒழிக்க முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? உறுதியாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு நிர்வாகத்தை சீர்படுத்தணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்டங்கள் கொண்டு வரணும். சட்டங்கள்லாம் இப்போது லோக் ஆயுக்தா சட்டம் 19 மாநிலங்களில் இருக்குது. இவங்க கொண்டு வரல, ஏன்னா இவங்க ஊழலில் செஞ்சிட்ருக்காங்க. கொண்டு வர மாட்டாங்க இவங்க. அதனால் நான் கொண்டு வர போகிறேன். அந்த முதல் கூட்டத்தொடரில் நான் கொண்டு வர போகிறேன். 2வது ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட், பொது சேவை உரிமை சட்டம் இருக்குது. அது 21 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. அது நம்ம கொண்டு வர போகிறோம். அது கொண்டு வந்துட்டாலே பாதி ஊழல் முடிஞ்சிடும். 3வது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்க போகிறேன். எங்கேயாவது லஞ்சம் கேட்டால் அந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது உண்மையாக இருந்தால் நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். சிஎம் செல் மானிட்டர் அந்த நம்பர் இருக்கும். அடுத்து எதிர்கட்சி கூட நான் மாதம் நான் அவங்களை சந்திப்பேன். எல்லா எதிர்கட்சி கூட ஒரு தேநீரோ, ஒரு காஃபி, டீயோ, லஞ்சோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு பிரச்சனை இருக்கோ இல்லையோ எல்லாரும் சந்திக்க போகிறோம். சாத்தியமாகும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சினாலே துருவோங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அந்த கலாச்சாரத்தை நான் ஒழிக்க போகிறேன். எதிரி கலாச்சாரத்தை நான் ஒழிக்க போகிறேன். நான் எல்லாம் நட்பு ரீதியில். என்ன இப்போ தமிழ்நாடு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாம் ஒன்றும் சேர மாட்டுறாங்க. கேரளாவில் முல்லை பெரியாரில் எல்லா கட்சியும் ஒன்றும் சேர்றாங்க. ஆந்திராவில் கர்நாடகாவில் காவிரிக்காக எல்லாம் சேர்ந்துடுறாங்க. ஆந்திராவில் சேர்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன எதிரியெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் பலமுறை பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் சரி, பத்திரிகை அறிவிப்புகள் வாயிலாகவும் சரி, திமுக பல ஸ்டாலினை ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான பல முறை கேள்வி கொண்டு இருந்தீங்க. அது அவர் தரப்பே எந்த ரியாக்ஷன் இல்லை. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது நான் இது வரைக்கும் 4 கடிதம் எழுதியிருக்கேன் அவர்கிட்ட. நீங்கள் வாங்க, ஒரு விவாதம், ஒரே மேடையில் விவாதம் செய்வோம். ஏன்னா அவரும் பேசிட்டு வர்றாரு, நாங்கள் உங்களுக்கு இது செய்வோம், இதெல்லாம் நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோன்னு. நான் கேட்குறேன், 50 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க, அப்போ ஏன் செய்யலை? இப்போ எப்படி செய்வீங்க? நீங்கள் அப்போ செய்யாதது இப்போ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்குறேன். அது கேட்டேன். அது இல்லாமல் நான் சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் வாங்க, நீங்கள் செய்வேன்னு சொல்கிறீங்களே, அதை பற்றினா விவாதம் பண்ணுவோம். கடந்த காலத்தை பற்றி கூட வேண்டாம்.
எதிர்காலத்தில் வர நீங்கள் சொல்கிற திட்டத்தை பற்றி 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் விவாதம் பண்ணும். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே மேடை போடுங்க. ஆனால் ஒன்று, மக்கள் வந்து நேரலையில் பார்க்கணும். எல்லாம் தொலைக்காட்சியும் வரட்டும், நேரலையில் பார்க்கட்டும். மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ காலமாக பொய்யாக சொல்லிட்டு வராங்க. 2 பேருமே பொய்யாக சொல்லி மக்களை நம்ப வச்சுக்கிட்டு மக்களை நம்பிடுறாங்க. வசன வாயிலாக அப்படி பேசிட்டாங்கன்னா நம்பிடுறாங்க. இந்த எந்த ஒரு நிதி கூட கிடையாது, ஆதாரம் கிடையாது, வெறும் வெற்று அறிவிப்புகள் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் இது தொடரக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை எல்லாமே ஒரு பக்கம் கூட்டணி நோக்கி போயிட்டுருக்காங்க. கூட்டணி தான் வேணுங்கிற மாதிரி பிரதான கட்சி எல்லாமே இறங்கிடுது. நீங்கள் மட்டும் எங்களால் தனிச்சு நிற்க முடியும், மக்களை நம்பி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அதாவது பாஜக போன்ற கட்சிகள் வந்து திருப்பி உங்கள் தலைமை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி வந்தால் அதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஒரு வருஷமாக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். திமுக அண்ணா திமுக தவிர வேறு யாரோட எங்கள் கூட வரலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பாஜக எங்க கூட ஒரு 1.5 மாதம் முன்னாடி பேசினாங்க. அப்புறம் எங்களோட நிலைப்பாடு தெளிவாக நாங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து கூட்டணி அவசியமே இல்லை. எங்களுக்கு கூட்டணி அவசியமற்றது. அப்படி அது மீறி யாராவது வந்தாங்கன்னா நம்ம பரிசீலனை எடுத்துப்போம், பார்த்துக்கலாம். அது பாட்டாளி முயற்சியை பொறுத்தவரை 2001 இருக்கட்டும் 2006 ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி வந்திருக்கீங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இந்த முறை தனிச்சு நிற்க போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க. இது உண்மையிலேயே தொடருமா? இது இல்லைன்னா உறுதியாக தொடரும். அதாவது நாங்கள் இதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த தப்பு பண்ணிட்டோம்னு பகிரங்கமாக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். அதாவது இது வந்து வருத்தம் தெரிவிக்கல. நான் பகிரங்கமாக நான் மன்னிச்சுக்குங்க, தப்பு நான் மீண்டும் வழக்கில் செய்ய போகிறது கிடையாது. இது வந்து நாங்கள் இந்த முடிவு எடுத்து 5 ஆண்டு காலம் ஆகுது. ஏதோ நேற்று இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இந்த முடிவு எடுத்திருக்கோம். 2க்கு பேரோட போகக்கூடாது முடிவு எடுத்திருக்கோம். 2013 நாங்கள் ஒரு முடிவு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் மாற்று முடிவெடுத்தோம். 2 கட்சிக்கு மாற்று 2014 எடுத்திருக்கோம் மாற்று. அப்போது நாங்கள் எங்கள் தலைமையில் இனி நாங்கள் தேர்தலில் அணுக போகிறோம். நம்ம அதனால் இது இனி இந்த 2 பேருமே முடிஞ்சு போச்சு. அது வேறு. அது எங்கள் தலைமையில் நாங்கள் வந்து இப்போ மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் ஏற்றுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை நிறைய எங்களுக்கு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, அதாவது அதிமுக ஆளுகின்ற அதிமுகவும் சரி, ஆண்ட திமுகவும் சரி, 2 இயக்கங்களுமே சின்ன சின்ன கட்சி லெட்டர் பேட கட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசி வார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. அந்த பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஏதாவது 66 வயது உள்ள திமுக தனியாக போட்டியிடத்துக்கு பயந்துட்டு இருக்கு. நம்பிக்கை கிடையாது, கெஞ்சிட்டு இருக்காங்க. அதில் லெட்டர் பேடு கட்சிகள்லாம் கட்சியும் கிடையாது, இயக்கங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஜாதி மதம் வச்சுக்கிட்டு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஏடிஎம்கே அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. எதிரிகளே கண்ணில் தெரியலேன்னு சொன்ன ஜெயலலிதா இன்னைக்கு யார்கிட்டோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியாது. அந்த பயம் 2 பேருக்கும் வந்துடுச்சு அதில். அதனால் இதில் நாங்கள் இப்போ சரியான பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. எங்களுக்கு சில பிரதான அரசியல் கட்சிகள்லாம் மது விலக்கை வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளுமே மது ஆலயம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரி இதில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? நிச்சயமாக எல்லாமே மூட போகிறோம். இல்லை இப்போ திமுக சொல்கிறாங்க நாங்களும் மது ஒழிப்போம்னு சொல்கிறோம். நான் சொல்ல ஸ்டாலின் கிட்ட கேட்டேன், பல முறை கேட்டுட்டேன். ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கேன். தமிழ்நாட்டில் 12 மது ஆலைகள் இருக்குது. அதில் 6 ஆலைகள் திமுகவை சார்ந்த ஆலைகள். ஏன் அவங்கள உடனே மூட சொல்லுங்களேன்? உங்களுக்கு உணர்வுபூர்வமாக மக்களோட பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த 6 ஆலைகளில் உங்களை சார்ந்த ஆலைகளை மூடுங்க. இன்றைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலை. அது முடியாது அவங்களால. அரசியலுக்காக இப்போ தேர்தலுக்காக அவங்க அறிவிப்பு வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து உணர்வுபூர்வமெல்லாம் இல்லை. அதில் இப்போ திடீர்னு இப்போ அவங்க தான் மதுவை திறந்து விட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி 2 தலைமுறை 3 தலைமுறை காலி ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் அவங்களால. அதனால் அதை பற்றி அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லணும், ஏதாவது ஒரு அறிக்கை விடணும், எப்படியாவது மக்களை ஏமாற்றணும், சொல்லி வந்துடணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க. எதையும் நம்புற மாதிரி மக்கள் இல்லை. இந்த மாற்றம் ஒரு முன்னேற்றமாக மாற உறுதியாக நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம், அரசியல் கலாச்சார மாற்றம், ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரப்போகுது. இன்று அதிகாலையில் தொடங்கி இரவு வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இன்று முழுவதும் ஒரு நாள் முழுவதும் கலந்துரையாடல் நடத்தினோம். இன்று நாள் முழுவதும் அவரை பின்தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை சேகரித்தோம். யதார்த்தமாக சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது சுவாரஸ்யமான பதில் மட்டுமல்லாமல் அதில் அதிரடியான சில பதில்களையும் அளித்திருந்தார். இந்த வாரம் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கலந்துரையாடலை பார்த்தோம். தலைவருடன் நியூஸ் நிகழ்ச்சிக்காக அடுத்த வாரம் மீண்டும் ஒரு தலைவரை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VM சுப்பையா.